Hello everyone, welcome back to Krish Kadar channel. How to make vegetable biryani. இன்னைக்கு நம்ம vegetable biryani எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் வாங்க. பொதுவா vegetable biryaniனா எல்லாருக்கும் பிடிக்கும். எங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். சோ ஆரம்பிக்கலாம். குக்கர் ஹீட் ஆனதும் 4 டேபிள்ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம். நெய் விட்டுட்டு கிராம்பு ஏலக்காய் கசகசா பிரியாணி இலை அப்புறம் பெருஞ்சீரகம் இது எல்லாத்தையும் அதில் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். பச்சை மிளகாய் இஞ்சி பூண்டு புதினா இது எல்லாத்தையும் நல்லா நசுக்கி எடுத்துருக்கேன். அதை இதில் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். கட் பண்ண 2 பெரிய வெங்காயத்தை இதில் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் வதங்கிறதுக்கு கொஞ்சமாக சால்ட் சேர்த்துக்கலாம். வெங்காயம் வதங்கின உடனே 3 கட் பண்ணியிருக்கிற தக்காளி அதில் சேர்த்துக்கலாம். தக்காளியும் சேர்த்து நல்லா வதக்கிட்டு இப்போது 1 கப் அளவுக்கு காலிஃப்ளவர் எடுத்திருக்கேன். அதையும் அதில் சேர்த்துட்டு கட் பண்ண ஒரு கேப்சிகம் இதில் சேர்த்துட்டு இது கூடவே மஞ்சள் தூளையும் கொஞ்சம் சேர்த்து வதக்கிக்கலாம். ஒரு கப் கேரட், 1 கப் பீன்ஸ், 1 கப் உருளைக்கிழங்கு இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிட்டு ஒரு சின்ன கப் அளவு மில் மேக்கர் எடுத்திருக்கேன். அதையும் இதில் சேர்த்து வதக்கலாம். பிரியாணி மசாலா தூள் 1.5 டேபிள்ஸ்பூன் போட்டுக்கலாம். ஒரு 1/4 டேபிள்ஸ்பூன் கரம் மசாலா ரெண்டுத்தையும் போட்டு நல்லா வதக்கிட்டு ஊற வச்ச 2 கப் பாஸ்மதி ரைஸை இதில் சேர்த்துக்கலாம். ரைஸ் போட்ட அதே கப்பில் 4 கப் தண்ணி விட்டுக்கலாம். தண்ணி விட்டதும் இது நல்லா சேர்த்து கலந்துட்டு 2 ஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு எடுத்திருக்கேன். அதை இதில் சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ இதை லாக் பண்ணிக்கலாம். லாக் பண்ணிவிட்டு 3 விசில் வந்த உடனே கேஸ் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ ஓப்பன் பண்ணலாம். நல்லா வெந்து அழகாக வந்திருக்கு. ஓகே, ரொம்பவே டேஸ்டியான வெஜிடபிள் பிரியாணி ரெடி. நெய்யில் ஃப்ரை பண்ண பன்னீரை பிரியாணியில் சேர்த்துக்கலாம். பிரியாணி ரெடி. ஆனியன் குக்கும்பர் ரைத்தாவும் ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய் பாய்.